ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே க்ரோஷெட் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்னதாக ஜாஸ்மின் கார்லண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒயிட்டு க்ரீனும் எடுத்திருக்கேன். அப்புறம் 2.5 நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 60 செயின், இல்லை சின்னதாக போட்டு பார்க்கணும்னா ஒரு 32 செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி ஸ்லிப் நாட் போட்டு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுக்கலாம். 60 செயின் போட்டுக்கலாம். 6 8 9 10 11 12 13 16 18 22 23 24 25 26 27 28 29 30 32 35 36 37 38 39 40. நான் இப்போ உங்களுக்கு சின்னதாக பண்ணிக்க எனக்குலங்கிறதுனால ஒரு 40-45 செயின் தான் போட்டிருக்கேன். 60 செயின் போடல. இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷெட்னால் அடுத்தடுத்து செயினில் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். நம்ம பழகிறதுக்கு சின்னதாக ஒரு 10 செயின் 20 செயின் போட்டும் கூடி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுலாம் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இதில் சிங்கிள் க்ரோஷெட் ஃபுல்லாக போட்டுட்டு இது கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோன்னா கட் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், கட் பண்ணியாச்சு. இப்போ டபுள் க்ரோஷெட் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், ஒயிட் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, ஒயிட்டை இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணி 3 செயின் போடுறோம். ஒயிட்டில் 3 செயின் போடுறோம். 1 2 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற அந்த செயின்லேயே நம்ம பபிள் ஸ்டிச் போடுறோம். ஒரே செயினில் 5 டைம் போடுறோம். மூணு பபிள் ஸ்டிச்னு உங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் 3 செயின் போட்டு பக்கத்தில் இருக்கிற செயினில் ஸ்லிப் நாட் போடுறோம். அதே செயினில் ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த செயினில் ஆரம்பிங்க. 2 3
இதே மாதிரி ஒவ்வொரு செயினும் ஒரு 5 பபிள் ஸ்டிச் நம்ம போடணும். பபிள் ஸ்டிச் போட்டு அதே செயினில் தான் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கணும். எதில் பபிள் ஸ்டிச் போட்டிங்களோ அதே இதில் தான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிக்கணும். இப்படி நம்ம அடுத்தடுத்த செயினில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் 3 செயின் போடுறேன். 3 செயின் போடுறேன். 3 போட்டு பக்கத்தில் இருக்க செயினில் பபிள் ஸ்டிச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2லேருந்து விட்டு எடுத்துடணும். அப்புறம் திருப்பி நூல் சுற்றி அதுலேயே 5 டைம் ஒரு 3 டைம் போடுறேன். டைம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரேஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு திருப்பி இப்படி வரும். அப்புறம் 3 செயின் போட்டு அதுலேயே ஸ்லிப் நாட் போட்டுருவோம். உங்களுக்கு ஸ்லிப் நாட் போட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இதே எகைன் ஃபுல்லாக 2 சைடும் ரிப்பீட் பண்ணணும். உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலேயும் பபிள் ஸ்டிச் போட போட இந்த மாதிரி நமக்கு ஒரு அழகான ஜாஸ்மின் கார்டன் கிடைக்கும். இதை வந்து நம்ம 2 சைடும் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணுவோம். பாருங்கள், இப்போ இந்த சைடு போட்டுட்ருக்கோம். இதே சைடு இதே ஸ்டிச் சேம் போடும்போது அது வந்து உங்களுக்கு இதாகும். 3 செயின் போட்டுருக்கேன். அடுத்தடுத்து சில பொண்ணு இப்போ இது ஒவ்வொரு செயின்லையும் பபிள் ஸ்டிச் போட்டு அங்கேயே தான் ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு செயினுக்கும் நம்ம வந்து 5 டைம்ஸ் போடுவோம். பபிள் ஸ்டிச் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தானே போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். ஸ்லிப் நாட் போட்டு நெக்ஸ்ட்டு செயினில் திருப்பி ஒரு சிங்கிள் க்ரோஷேட் போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபுல்லாக இதே தான் இந்த ஸ்டிச்சு. இது இந்த சைடு செயின்லேயும் போடணும், இந்த சைடும் போடும்போது உங்களுக்கு அழகான ஒரு பூ செண்டு கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் போட்டோம்னா அதே செயினில் போட்டு தான் ஸ்லிப் நாட் எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு பக்கத்தில் அடுத்த செயின்லேயே தொடங்கிடணும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 ஸ்டிச் செயின் போட்டு அதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக முடிச்சிடலாம். இதே தான் வரும் உங்களுக்கு ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுலேயும் இதே இதை போடும்போது நமக்கு வந்து ஒரு அழகான ஜாஸ்மின் கார்ட்லேண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட்ஸ் இல்லை எப்படி போடணுன்னாலும், இந்த பபிள் ஸ்டிச் போடணுன்னாலும் நான் தனி வீடியோ போடுறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.